இருக்கிறத அனுபவிக்க பேர் தான்டா வாழ்க்கை. அது எங்க சைடு. மின்னல் வெளிச்சத்தை பார்க்க முடியலன்னு வருத்தப்படாத. குறைஞ்சபட்சம் ஜன்னல் வெளிச்சமாவது நம்ம வீட்டுக்குள்ள வருதுன்னு சந்தோஷப்படு. எங்க தோட்டத்துல பட்டாம்பூச்சியே வரமாட்டேன்னு கவலைப்படாத. நம்ம சமயக்கட்டில கரப்பாம்பூச்சி இல்லாம இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷப்படு. நான் பால்கனில நிக்க முடியலன்னு வருத்தப்படாத. தெருவுல நிக்காம கடவுள் வச்சுக்கிறான், அது வரைக்கும் சந்தோஷப்படு. சார் வாழ்க்கைனா என்ன சார்? ஒரு டாக்டர் கிட்ட போய் வாழ்க்கை என்னன்னு கேளுங்க. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் வாழ்க்கை, தப்புன்னு முடிச்சிடும். ஒரு சன்னியாசிட்ட போய் வாழ்க்கை என்னன்னு கேளுங்க. வெந்ததை தின்கிறோம், விதி வந்தால் சாகுறோம் அவன். ஒரு நடிகன் போய் வாழ்க்கை என்ன கேளுங்க. சார் மார்க்கெட் இருந்தா மேக்கப் இல்லைன்னா பேக்கப் அவன். ஒரு அரசியல்வாதி கிட்ட போய் வாழ்க்கை என்னன்னு கேளுங்க. முதல்ல எலெக்ஷன் அப்புறம் கலெக்ஷன் அவன். என்ன மாதிரி டீச்சர் போய் கேளுங்க வாழ்க்கைனா என்னன்னு. டிஓ வந்தா திண்டாட்டம், டிஏஆர்னா கொண்டாட்டம் நம்ம. அப்போ வாழ்க்கைனா உண்மையிலே என்ன? எங்கேயோ இருக்கிறத தேடி போறது வாழ்க்கை இல்ல சார். அன்றாடம் வாழ்க்கையில் சின்ன சின்ன அனுபவங்கள் வருகிறதே, அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவதுதான் வாழ்க்கை. எல்லாரும் சொல்றாங்க நாங்க எதுக்காக ஓடுறோம்? குடும்பத்துக்காக ஓடுறோம், பிள்ளைங்களுக்காக ஓடுறோம் சொல்லுவான். குடும்பத்துக்காக ஓடுகிறேன் என்று சொல்லவர்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் அந்த அவசரத்தில் குடும்பத்தை விட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உன் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு போடணுங்கிறது முக்கியம் தான்டா. அதோட முக்கியம் உன் புள்ள கூட உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறது முக்கியம் இல்லையா? நாளைக்கு உன் பிள்ளைக்கு வாங்குகிற சிம்மாசனம் இருக்கட்டும், இன்றைக்கு உன் பிள்ளை தொட்டிலை ஆட்டுவதற்கு நீ தேவை என்பதை மறந்து விடாது. சில பேர் ஓடிட்டு தான் எதுக்கு இவ்வளவு தூரம் ஓடி வந்தோம்னு நினைக்கிறான். நிறைய பேருக்கு தொடங்கிட்டு சில பேர் முடிக்க முடியாம இருக்கிறான். இந்த டிவி சீரியல்லாம் பாத்துக்கிறீங்களா? 500 வாரம் 600 வாரம் தொற்று முடிக்க தெரியாம முடிச்சு நிற்பான். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கேட்கறேன், என்ன சீரியல் முடிக்கலையானா? அது ஆமா சார் முடிக்கணும், எங்க தொடங்கணும் எப்படி தொடங்கணும்னு தெரியல, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலன்னா. நான் உடனே ஒரு ஐடியா சொன்னேன், அதெல்லாம் கவலைப்படாதரா, ஒரு சீரியல் முடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதுல வர ஒரு கேரக்டர் கதையை முடிச்சிடணும். ஒரே வாரத்தில் சீரியல் முடிச்சிட்டான். எந்த கேரக்டர் கதையை முடிச்சிங்கன்னு கேட்டேன். சார் எந்த கேரக்டர் கதையை முடிக்கிறதுன்னு தெரியல, பேசாம டைரக்டர் கதையை முடிச்சிட்டோம்ட்டான். நமக்கு சார் நம்ம வாழ்க்கையில திருப்தி, நம்ம வேலையில திருப்தி, நம்ம சார்ந்து இருக்கிற ஊர்ல திருப்தி, நமக்கு கிடைச்சிருக்கிற அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டியில திருப்தி அடைகிற பழக்கம் கிடையாது. இப்ப கண்ணாடி முன்னால நிக்கிற எல்லாருமே என்ன நினைக்கிறான்? இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சவுப்பா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முடி இப்படி நினைக்கிறான். எல்லாம் நினைக்கிறானா இல்லையா? கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்றான். இப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், இப்படிதான் இருந்துட்டோமே, அதுக்கப்புறம் இப்படி இருந்துக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்லவா? மனிதன் என்று சொல்கிறார்கள். இப்ப கீழே பாதம்ன்றான். நான் ஒரு அடி எடுத்து வச்சா மலையினுடைய அடிவாரத்தை அடின்றோம். அப்புறம் அடுத்தது கால். உடம்ப 4 துண்டா போட்டா இது கால் பகுதி, அதனால இது கால். கீழே விழுந்த உடனே முதல்ல முட்டுது, இது முட்டி. அப்புறம் இது அரை. உடம்ப பாதியா வெட்டினா இது அரை. இந்த அறையில கட்டுற கயிறுக்கு பேர் தான் அரை நான் கயிறு. அததான் நம்மளால அண்ணா கவரும்ட்டான். இந்த அறையையும் இந்த காலையும் தொடுக்கிற பணியை செய்வதால் இது தொடை. அதுக்கு மேல வயிறு. வர்றதெல்லாம் கொஞ்ச நேரம் இங்க இருக்குது, வா இரு, அதனால இது பேர் வயிறு. இது கழுத்து. இந்த உடம்பையும் இந்த தலையும் இழுத்து கட்டி வச்சிருக்கு கழுத்து. இது முடி. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, தோட முடி, அதனால இது பேர் முடி. கடவுள் கச்சிதமா தான் நம்மள பச்சிக்கிறான், நாம தான் அவனுக்கே கரெக்ஷன் சொல்லி உட்காந்து. இப்ப எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ரைட்டு, நீங்க சொல்றது ரைட். அப்ப நாங்க முன்னேறக்கூடாதா? நாங்க முன்னேறணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லையா? நாங்க வாழ்க்கையில் இப்படியே இருக்கணும்ன்றியா, அப்படியே பிறந்த மாதிரி இருக்கணும்ன்றியா, வாழ்க்கையில முன்னேறக்கூடாதான்னு கேட்பாங்க. முன்னேறணும் தான். பயணப்படுவது வேறு, பதட்டப்படுவது வேறு. ஒன்றை நோக்கி பயணப்படுவது என்பது, அதுக்காக பதட்டப்படுவது என்பது. வாழ்க்கையில என்ன சார்? நல்ல வீடு எது? நல்ல வாழ்க்கை எது? கடன், பகை, நோய், இந்த மூன்றும் எவன் வீட்டில் இல்லையோ அது நல்ல வீடு. கடன் வரக்கூடாது, என்ன பண்ணணும்? நல்லா உழைக்கணும். பகை வரக்கூடாது, என்ன பண்ணணும்? எல்லாரையும் நேசிக்கணும். நோய் வரக்கூடாது, என்ன பண்ணணும்? சாப்பிடுறதுக்கு முன்னால யோசிக்கணும். பதட்டப்படுற அவசரத்துல என்ன ஆயிடுது? நீங்க ஆளா பறக்கிறதுனால உங்களுக்கு கடன் வருகிறது, கடனை அடைக்க முடியாதனால் பகை வருகிறது, ரெண்டுத்தையும் நினைச்சு நோய் வருது. இதெல்லாம் தேவையா? என்னைக்கோ நடக்கிற பளபளப்புக்காக போய் அன்னாட வாழ்க்கையில் இருக்கிற கலகலப்பு எழுந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். நம்ம பெருசா சாதிக்கணும் ஒண்ணு வேணாம் சார். மழை பெஞ்சிச்சு மெட்ராஸ்ல, பெருசா பங்களா கட்டினான். 10 வருஷமா பக்கத்து வீட்டுல இருந்தவன மொட்டை மாடில மீட் பண்ணிக்கிறான். ஹலோ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நானும் இங்கதான் இருக்கிறேன். நீ 10 வருஷமா பக்கத்து வீட்டுக்காரனே தெரியாம வாழ்க்கை என்ன வாழ்க்கை? என்ன பெரிய வாழ்க்கை? யோசித்து பாருங்க. எங்கேயோ போய் சம்பாரிச்சு பாஸ்புக்ல இருக்கிற பணத்தை எல்லாம் கொட்டி இங்க ஒரு வீடை கட்டிட்டு அதுல வசிக்க முடியாம அந்த வீட்டை பேஸ்புக்ல பார்த்து உட்காந்துக்கிறான். இது தேவையா? யோசித்து பாருங்க சார். நாளைய பற்றி நம்பிக்கை தான் வாழ்க்கை அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நாளைய பற்றிய மர்மமும் வாழ்க்கை சார். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இன்றைக்கு வாழ்க்கை நிஜம். நமக்கு சில விஷயங்கள் உண்மையே தெரியாது, தெரியக்கூடாது, தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் மீசை முளைக்கிறது ஆணுக்கு தெரியாது, ஏன் பெண்மை பூக்கிறது பெண்ணுக்கு தெரியாது, ஏன் பற்கள் முளைக்கிறது மடலைக்கு தெரியாது, ஏன் மரணம் அழைக்கிறது முதுமைக்கு தெரியாது, ஏன் மனிதன் அழுகின்றான் கடவுளுக்கு தெரியாது, கடவுள் எங்கு இருக்கின்றான் மனிதனுக்கு தெரியாது, எல்லாமும் எல்லாருக்கும் எப்போதும் தெரியாது, என்றாலும் வாழ்கின்றோம் ஏனென்று தெரியாது. சார், மகிழ்ச்சினா என்ன? மன நிறைவுனா என்ன? இப்ப நீங்க எல்லாரும் கை தட்டுறீங்கல்ல, இது மகிழ்ச்சி.
இப்ப இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது அந்த பட்டிமன்றம் போனோம், நல்ல விஷயம்லாம் சொன்னாங்க, கரெக்ட் தான், அவங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆமாமா அதை நான் கூட அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா, அது மனநிறைவு. இந்த மகிழ்ச்சி மறைஞ்சிரும், ஆனா அந்த மனநிறைவு நிலைக்கும். ஆகவே கடவுள் எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல, இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, இது போதாதா, இந்த வாழ்க்கை வச்சு மேல திருப்பி திருப்பி வாழ்க்கை கொடுப்பாரு. இப்ப கல்யாண மாலை இருக்குது, ஒருத்தர் வராரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு, போயிட்டு அதுல இருந்து அவர் வாழ்க்கை வந்துடும். அதை விட்டுட்டு நான் கல்யாண மாலைக்கு ரெகுலர் கஸ்டமரா இருப்பேன்னு சொல்ல முடியுமா? அவரு ரெகுலரா வந்தாலும் தப்பு, இவரு ரெகுலரா பண்ணி வச்சாலும் தப்பு. எதுக்கு ரெகுலரா பொண்ணு கேட்டா? இப்ப உங்க யாரையாவது மேடையில கூப்பிட்டு உங்ககிட்ட எல்லாம் என்னென்ன இல்லன்னு சொல்லுங்க, கடகடன்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க. என்னென்ன இருக்குன்னா கொஞ்சம் யோசித்து தான் சொல்லுவீங்க. ஏன்னா இல்லாத விஷயங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிற நாம் இருக்கிற விஷயங்களை இழந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. எனவே கனவில் வருகிற ஆப்பிளை விட கையில் இருக்கிற நெல்லிக்காய் நிஜம். நன்றி, வணக்கம்.